சென்னை மாநகர் முழுவதும் மாநகராட்சியினர் புதிய சாலைகள் மற்றும் சாலைகளை சீரமைக்கும் பணிகளை மும்முரமாக செயல்படுத்த தொடங்கியிருக்கின்றனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு இப்பொழுது பார்க்கலாம். சென்னையில் கடந்த வருடம் நேரிட்ட வெள்ளப்பெருக்கால் சாலைகள் முழுவதும் சேதமடைந்தது. அந்த சாலைகளை மாநகராட்சி தற்பொழுது முழுவீச்சில் சீரமைத்து வருகிறது. வழக்கமான முறையை பின்பற்றாமல் ஏற்கனவே உள்ள சாலைகளை தோண்டி எடுத்துவிட்டு புதிய சாலைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இது தவிர சாலைகளில் சாய்தளம் அமைத்தும் மழைநீர் தேங்காத தொழில்நுட்பமும் பயன்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 5 வருஷத்தில் மூணு தாட்டி போட்ட ரோடு, ஒன்று சிமெண்ட் ரோடு, தார் ரோடு ஆக்கிட்டாங்க. இந்த மழை பெஞ்சு ரொம்ப சேதாரமாகி போச்சு. அதால் திருப்பி போடுறாங்க. இப்போ போடுறது கொஞ்சம் நல்லா தரமான ரோடாக போடணும். அடுத்ததுக்கு யார் வந்தாலும் சரி, அதால் அந்த ரோடு எதுவும் சேதம் அடையக்கூடாது. அவ்வளோதான். 5 வருஷத்துக்கு மூணு ரோடு போட்டாங்க. இந்த ரோடு இப்போ போடுற ரோடு கொஞ்சம் தரமாக போடணும். எந்த விதமான பாதிப்பு வரக்கூடாது ஜனங்களுக்கு. அடுத்தது அடிக்கடி இது மாதிரி ஃபால்ட்டு வரக்கூடாது. நல்லா இருக்கணும், தரமாக இருக்கணும். ஒன்று அது மாதிரி போட்டால் நல்லது. எல்லாம் எதிர்பார்க்குறது என்னென்னா ரோடு நல்லா இருந்தால் தான் எல்லாருக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது, பப்ளிக்கு நல்லது, எல்லாருக்குமே நல்லது. மேலும் சாலை போடுதல் விவரம் குறித்து மாநகராட்சி அதிகாரியிடம் கேட்டபோது கடந்த 4 ஆண்டுகளில் 14,872 சாலைகளை 2,320 கோடியிலும், மழைக்கு பின் 6,459 சாலைகளை 746 கோடியிலும், 193 பேருந்து சாலைகள் 245 கோடியிலும் மற்றும் மாநில பேரிடர் நிதியிலிருந்து 1,947 சாலைகளை போட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சென்னை மாநகரம் முழுவதும் மாநகராட்சியினர் இரவு பகலாக புதிய சாலைகளை போட்டு வருகின்றனர். தேர்தல் நெருங்கும் இந்த நேரத்தில் மாநகராட்சியினுடைய இந்த சாலை பணி பல கேள்விகளை எழுப்பினாலும் போடப்படும் அனைத்து சாலைகளும் தரமானதாகவும் நீண்ட ஆயுள் கொண்டதாகவும் இருக்க வேண்டும் என்பது மாநகர மக்களின் ஒவ்வொருத்தரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ் மற்றும் ஏர்னஸ் ராஜாவுடன் கீர்த்தி விஜய்.